hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம சூப்பரான ரொம்ப சாஃப்ட்டான ரொம்பவே ஜூசியான கோகனட் ஒப்பட் அதாவது தேங்காய் போலி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலா ஸ்வீட் செய்யணும்னா இன்ஸ்டன்ட்டா நீங்க காலையில மாவை ஊற வச்சு மதியானத்திலேயே இது செஞ்சிடலாம். கெஸ்ட்டுங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் ரொம்பவே பாராட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா எப்படி இந்த தீபாவளி ஸ்பெஷலா நம்ம வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இது குட்டி ரவை, இந்த தோசைலாம் செய்வாங்கள்ல அந்த ரவை, இது சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க. இது 1 கப் எடுத்திருக்கேன். 250 கிராம் அளவு இது கப்பு. அதுக்கு ஈக்குவலாக நம்ம அரை கப்பு அப்புறம் 1/4 கப்பு 3/4 கப்பு மைதா எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துன்னு இருக்கேன். 100 ml எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன், கடலை எண்ணெய். அது கூடவே ஒரு 200 ml தண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு ரவையை பவுலில் சேர்த்துக்கணும். இப்போ வந்துட்டு அதே 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 3/4 கப்பு மைதா சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரையாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 100 ml எண்ணெயில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயை மட்டும் சேர்த்து அதே மாதிரி ட்ரையாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்துட்டு ஒரே தடவையாக நம்ம நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். பபிள்ஸ் வரக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது. இதை நம்ம மெதுவாக சாஃப்டாகவும் ரொம்ப நிதானமாகவும் இதை நம்ம பவுல்லே பிசையணும். இப்போ நான் வந்துட்டு கிச்சன் டாப் ஃப்ளோரில் வந்துட்டு இதை எடுத்து நல்லா பிசைகிறேன். எந்த அளவுக்கு நம்ம இதை பிசையணும், நம்ம பரோட்டா செய்கிறோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். எந்த விதமான பபிள்ஸும் கட்டியும் வராது. எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஒப்பட்டு வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தியை விட ரொம்ப மெதுவாக ஒட்டுற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்குவீங்க இந்த அளவுக்கு கையில் பிச்சான்னு ஒட்டுது. அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது வந்துட்டு எண்ணெய் நல்லா மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயிலேருந்து 2 ஸ்பூனை ஊற்றி அதையும் நம்ம பிசைஞ்சிக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன்னுட்டு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் ஒப்பட்டு நம்மளுக்கு நல்லா சூப்பரான சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 100 mlயும் கம்ப்ளீட்டாக சேர்த்து இதை நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எண்ணெயும் நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ இது மூடி மினிமம் 3 hours விடணும். நான் வந்து எப்போவுமே செய்யும் போது ஓவர் நைட்டு தான் ஊற வைக்குவேன். நம்ம எடுத்து இந்த 200 ml தண்ணியும் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நான் 1 கப்பு தேங்காயை திருகி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கினேன். அது கூடவே 1 கப்பு, அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு 1/4 கப்பு வெல்லம் எடுத்துன்னு இருக்கேன். நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டில் தான் எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துன்னு இருக்கேன், இந்த மெஷர்மெண்ட்டில். இன்னொரு பக்கம் ஒரு பவுல் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்து கரைச்சிக்கணும். இப்போ வெல்லம் கரையிறதுக்காக நான் சும்மா ஒரு அரை கப்பு, அதாவது 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் 2 தடவை நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு ஸ்பூனால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரையிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை மிக்சர் ஜாரில் சேர்த்து இன்னும் ஸ்மூத்தாக நம்ம அரைச்சிக்கணும். நான் ட்ரையாக அரைச்சேன். இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பாக்கம் செய்கிறதுக்கு, அதாவது பூர்ணம் செய்கிறதுக்கு தேவைப்படுற பவுலில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிருந்த தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி தண்ணியில் செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து வெல்லம் பிரியக்கூடாது. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி ஜெல் மாதிரி நம்மளுக்கு கையில் ஒட்டி வரணும். கையில் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து நல்லா மெதுவாக பிரித்து இதை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கணும். இது வெல்லத்தோட கம்ப்ளீட்டாக சேர்ந்து நுரையெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இது தண்ணியெல்லாம் இருந்து பூர்ணம் வந்துட்டு கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கொதித்து தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசாவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டா இது நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஆரமாக வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கடாயில் தண்ணி ஒட்டவே இல்லை, பிரிஞ்சு வரல. இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்தோம்னா இது கொஞ்சமாக ஒட்டுது. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி கைவிடாமல் நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோம்னா தவாலேருந்து நம்ம பேனில் இருந்து இந்த பூர்ணம் பிரிஞ்சு வருது. அது இப்போ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னுட்டு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேலாக இதை நம்ம தட்டி விடணும். அப்போனா நம்ம செய்கிற வரைக்கும் இந்த பூர்ணம் காயாது. இது தேங்காய் நிறத்தினால சீக்கிரமாக காஞ்சிடும் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு எந்த அளவுக்கு எண்ணெயை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வரும். இழுத்தாக்க நம்மளுக்கு ஜவ் மாதிரி வருது. இது எண்ணெய் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள். நான் முதல்ல நம்ம தண்ணி மாதிரி ஒட்டுச்சு, இப்போ கண்டிப்பாக ஒட்டவே இல்லை. இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு எலும்பிச்சப்பழம், பெரிய சைஸ் எலும்பிச்சப்பழம் சைஸுக்கு நம்ம உருண்டியாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும்னா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய ரெண்டுமே கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நான் இன்னொரு பக்கம் ஒரு பட்டர் பேப்பரை எடுத்து ஒரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை முதல்ல ஒரு சின்ன சைஸில் சப்பாத்தி சைஸுக்கு தட்டிக்கணும். இது தட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பட்டர் பேப்பரில். இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூரணத்தை சேர்த்து இப்போது கீழே தலைக்கீழாக மாற்றிக்கணும். நம்ம தட்டி வச்சுருந்த மேல் பகுதியை கீழே பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருந்தது மேலேயே கீழே பண்ணிக்கணும். பட்டர் பேப்பருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு நிதானமாக பொறுமையாக நம்ம இதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரொட்டியெல்லாம் செய்வோம் இல்லையா, அரிசி ரொட்டி இல்லை கேவுரு மாவு ரொட்டி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நம்ம தட்டி எடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஒப்பட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரியே வரும். நீங்கள் பொதுவாக கடையிலலாம் கிடைக்கும் இது ரெடிமேடாக. அந்த அளவுக்கே இது நல்லா சூப்பராக வரும். இன்னொரு பக்கம் தவா எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர் பேப்பரை அப்படியே போட்டுட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த பட்டர் பேப்பர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நான் ஒரு தோசை கரண்டியை வச்சு இதை பிரித்து எடுத்துக்கினேன். பார்த்துட்ருக்குவீங்கோ நான் எந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கேன்னுட்டு. இது நல்லா உப்பி வந்திருக்கு. மேலே இருக்கிற லேயரு நல்லா உப்புச்சுன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்றதுக்கான அர்த்தம் இது. இப்போ முன்ன பின்ன திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டோம்னா இது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கவங்க ஒன்று செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தேவைப்படுது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேம் வைக்கல. மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம பர்ஃபெக்டாக செய்யலாம். அவ்வளோதான், நான் சர்விங்காக எடுத்துட்டேன். அதே போல் மீதம் இருக்கிறதையும் நான் தட்டி ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். பார்த்துட்ருக்கவங்க இது ரொம்பவே கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வரும். ஸோ பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு இது உப்பி வந்துட்டுருக்குன்னுட்டு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒப்பட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மாவுலேயே நிறைய குவான்டிட்டி வரும். செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக வரும். ஸோ நான் இதே மாதிரி 4-5 செஞ்சுட்டேன். 4மே எல்லாமே நான் செஞ்ச 4மே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகலை. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். இதை 1 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்து சர்வ் பண்ணுறோம். வாவ், சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு தின்னான லேயரில் வந்திருக்குன்னு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.